ஓம் நமச்சிவாய. 2026 ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி 26 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம் தனுசு ராசி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை 10:10 வரை. அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். ராசி பலன்கள். இன்றைய மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். எதிர்பாராத நிதி வரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். ரிஷபராசி நேயர்களே, பணியிடத்தில் பொறுமைகள் தேவைப்படும் நாள். குடும்பத்தினருடன் பேசி முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மிதுன ராசி நேயர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். சுபமான செய்திகள் தேடி வரும். கடகராசி நேயர்களே, புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் நிலவும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும். சிம்மராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கன்னிராசி நேயர்களே, எண்ணங்களில் நிதானம் தேவை. பேச்சில் கவனமாக இருப்பது தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கும். இறை வழிபாடு அமைதியை தரும். துலாம் ராசி நேயர்களே, தொழிலில் போட்டிகள் குறைந்த சாதகமான சூழ்நிலை உண்டாகும். வரவுக்கேற்ற செலவுகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். மேல் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. மாலை நேரத்திற்கு மேல் மகிழ்ச்சி கூடும். தனுசு ராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டு. கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டாகும். மனதில் இருந்த பயம் நீங்கி தெளிவு பிறக்கும். பயணங்களால் ஆதாயமும் புதிய அனுபவங்களும் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது. நன்றி. ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.